நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா Hlookup. Hlookup பற்றி நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் பார்த்துங்க. இப்போ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா இல்லை Hlookup பண்ண போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, Hlookup வெர்டிக்கலாக நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம ஆன்சரை வந்து சர்ச் பண்ணிக்கிறது. Hlookup ஹரிசாண்டலாக நம்ம சர்ச் பண்ணிக்கிறது. இல்லை மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4 இருக்கும். நீங்கள் Hlookup பண்ணும்போது நீங்கள் இந்த காலம் வைஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Hlookup பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரோவில் காலம் 1, ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4 இந்த ரேஞ்சில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். Hlookup டைப் பண்ணிங்க. இல்லை ஆன்சர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டர் தான் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு February month செலக்ட் பண்ணிங்க. இதில் நீங்கள் எந்த இது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே டாப்லேருந்து கீழ் ரோ வரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரோ வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 5th ரோ எனக்கு வேணும்னா 5, 0 கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா February month 5th ரோவில் இருக்க ஆன்சரு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதே நீங்கள் உங்களுக்கு ஜனவரியில் வேணும்னா நீங்கள் ஜனவரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த் வரும். நீங்கள் மார்ச் வேணும்னா நீங்கள் மார்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.